வந்து செமையா டென்ஷனாக வந்து எல்லார்கிட்டயுமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி வந்து 90 நாளுக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டேன். என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தீர்க்கமாக நிரூபிச்சிட்டேன். எல்லாரையும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்கம்மா. நாங்கள் நம்புகிறோம்மா, எங்களுக்கு தெரியாதம்மா அப்படின்னோடனே அவங்க வாயால் எல்லாத்தையும் ஒத்துக்குனாங்க. இப்போ தான் புரியுதா நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. நான் வேணும்னே இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படி சொன்னோன்னே அப்படியே ஜெயா பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், அத்தை உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் பொண்ணு இந்த மாதிரி முடிவு எடுக்கிற? சொன்னால் கேளுமா, ஏமா அவ்வளோ பண்ண? அதான் நீ உண்மையை நிரூபிச்சிட்டலம்மா. உன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுட்டா எனக்கு கெத்தாக இந்த வீட்டில் இருக்கலாமா? இந்த வீட்டோட மருமகமா? வேணாங்க, பரவாயில்ல, இங்கே இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் எப்போ உண்மையை நிரூபிச்சிடணும் அடுத்த நொடியே நான் போயிடுவேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் சொல்ல காப்பாற்றுறவ. அதே மாதிரி நான் கிளம்புறேன். இந்த வீட்டோட மருமகனாக நான் இருக்க விரும்பலை. ஏன்னா எப்போ வந்து என்னை இந்த வீடு நம்பலையோ இல்லை சக்தியை என்னை நம்பலையோ, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஒருத்தர் கூட என்னை நம்பலை. அந்த டைமில் யாருக்கும் எனக்கு எந்த உதவியும் செய்யலை. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்படின்னும் போது இந்த வீட்டில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பவானி எவ்வளோ கெஞ்சுறாங்க. வேணாம் பொண்ணு, சொன்னால் கேளு, ஏன் பொண்ணு இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்கக்கா. உங்கள் சுயமரியாதை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் இது வந்து என்னோடய பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா, நான் தான் இதில் முடிவெடுக்கணும். நீங்கள் அதே மாதிரி தான்க்கா என் வாழ்க்கையிலே நான் முடிவெடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்க்கா, ப்ளீஸ்க்கா அப்படின்னு சரி பொண்ணி அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்துக்கு எல்லாருமே வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பொண்ணி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் எடுத்து வச்சுட்டு கிளம்ப. சக்தி வந்து நீ போகக்கூடாது பொண்ணி, அதை நான் போக விட மாட்டேன் பொண்ணி அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் சக்தி, அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கும் நான் சொன்னபடி நடப்பேன். நான் நிரூபிச்சிட்டேன், நான் கிளம்புறேன். தயவு செய்து என் சுயமரியாதையை கஷ்டப்படுத்தாதீங்க சக்தி அப்படி சொன்னோன்னே சக்தி என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிக்கிறாரு. இங்கே வந்து ஜெயா அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நான் சொன்னதை நிரூபிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதெல்லாம் பார்த்து ஜெயாவுக்கு அப்படியே மயக்கமே வருது. அப்படியே வந்து விழுந்துடுறாங்க. எல்லோரும் ஓடி வந்து தூக்குறாங்க. இங்கே பொன்னி வந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த பொன்னியை வந்து பார்க்குறாங்க. நம்ம வந்து கண்மணியும் அன்பும் பார்த்து எங்கே போகிறீங்க பொன்னி அப்படின்னோடனே, இல்லை நான் சொன்னபடி வீட்டை விட்டு கிளம்பிட்டேன், இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க நான் விரும்பலை அப்படின்றாங்க. ஏன் பொண்ணு இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்க? சக்தி ரொம்ப நல்லவர் பொன்னி, நல்லவராக இருந்து என்னங்க பிரயோஜனம்? நம்ப வேண்டிய டைமில் ஒய்ஃபை நம்பணும், அதுதானே ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அப்படியே அன்பு வந்து அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. கண்மணி வந்து அன்பவே பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து கண்மணி சொல்கிறா, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், உங்கள் மனசு எவ்வளோ வேதனை இருந்தால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பீங்க, எனக்கு புரியுதுங்க அப்படி சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. அன்பு வந்து கண்மணி ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் அவங்ககிட்ட கேட்க சொல்ல அப்படின்னோடனே, என்ன விஷயங்க அப்படின்னோடனே, சரி உடனே வந்து கண்மணி கேட்குறாங்க, ப்ளீஸ் பொன்னி தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு வாங்கலை, நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னோட, வேணாங்க நான் எங்கேயாவது போய்க்கிறேன், நான் எங்கள் ஊர் இருக்குங்க, ஊரில் கூட எனக்கு வீடு இருக்குது, நான் அங்கே போய் இருந்துப்பேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நீங்கள் எங்கள் கூட தான் வரணும், ப்ளீஸ் கொஞ்ச நாள் எங்கள் கூட வந்து இருங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுறோம், ப்ளீஸுங்க இவ்வளோ தூரம் பழகுறோம் கேட்குறோம்ல சிஸ்டர், ஆமாம் சிஸ்டர் வாங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு விஷயம், அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்னை பிடிக்காதுல்ல, எப்படி ஏற்கனவே அவங்களுக்கு எனக்கு பிரச்சனையாச்சுல அப்படின்னோடனே, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அன்பும் கண்மணி கூட்டின்னு போகிறாங்க நம்ம பொண்ணியை. பொன்னி வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இவ எதுக்கு இங்கே வந்து அப்படி சொல்லிட்டு மயூரியும் வந்து அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. கண்மணி எல்லாரையும் சமாதானப்படுத்தி பொன்னி வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. அடுத்து வந்து அன்போட அம்மா வந்து நீங்கள் கவலைப்படாதம்மா, எந்த பிரச்சனையும் தீராத பிரச்சனை எதுவுமே கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாருமே அவங்ககிட்ட பேசுகிறனாலும் அன்பு கண்மணி அதுக்கப்புறம் அவங்க அன்போட அம்மா எல்லாம் நல்லா பேசுகிறாங்க. அதனால பொன்னி கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து இவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், இவங்க இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ஸ்வேதாவும் வந்து மயூரி வந்து பிளான் பண்ணுறாங்க. எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. அன்பும் கண்மணியும் வந்து கிளம்பும்போது வந்து பொன்னியை வந்து கூப்பிடல யாருமே, ஆனால் அன்பும் கண்மணி கூப்பிட்றாங்க. இல்லை நான் வரல அப்படின்னாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பண்ணி எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, இந்த பொண்ணு இப்படி தனியாக இருக்க முடியுமா சொல்லு, அவங்க வீட்டுக்காரர் வேறு நல்லவன்னு சொல்கிற, அதனால் இந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்காரர் கூட சேர்த்து வைக்கணும்டா. அன்போட அம்மா சொல்கிறாங்க, நானும் கண்மணியும் சேர்ந்து கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறார். நீங்கள் 2 பேருமே முதல்ல ஒத்துமையாக இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக வாழ்க்கை நடத்தினாதானே அவங்கள சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து நாங்கள் 2 பேரும் கண்டிப்பாக அவங்கள சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து சக்தி வந்து பொன்னியை தேடி வராரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க.